கண்ணியமிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே, பார்வையாளர்களே. நல்ல கருத்துக்களை சொல்வோம், நல்ல விதமாக வாழ்வோம். இப்படி கண்ணாடி போட்டு பேசுறீங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஆமாம், கொஞ்சம் ஒரு இதாக இருக்கட்டும்னு தான் கண்ணாடி போடுறேன். ஆமாம், என்ன நம்மன்னா, இப்போ என்னுடைய விருப்பமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மனுஷனாக பிறந்துட்டேன், அதுலேயும் முஸ்லீமாக இருக்கிறேன். என்னுடைய மார்க்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லணும், அது எங்களுக்கு கடமையாக இருக்குது. முகமது நபிங்கிறவர் அவர் என்ன சொல்லிட்டு போனார் மௌத்தாகும்போது, நான் கொண்டு வந்த கொள்கையை உலக மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் கொண்டு போயிருங்க அப்படின்னு அவங்க அந்த புனிதமான மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடமையாக்கிட்டு போயிட்டார். அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு முஸ்லீம் மேலே அந்த கடமை இருக்குது. அப்போ அந்த கடமை இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது சொல்லணுமே அப்படின்ட்டு என் உள்ளத்தில் போட்டு அப்படியே அந்த உணர்வு அப்படியே துடித்து கொண்டே இருக்கிறனால, சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய அந்த கடமையை செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் நேயர்களே. மற்றபடி ஒரு பணத்தை சம்பாதிக்கவோ அதுக்கோ இல்லை வேறு எதுக்கும் கிடையாது தோழர்களே. நம்ம சொல்கிற அந்த உபதேசத்தின் மூலமாக உலகத்தில் ஒரு மனிதராவது தெரிஞ்சிட்டா அது போதும் நமக்கு. நம்மளால் ஒருத்தர் கெட்டு போனதாக இருக்கக்கூடாது, நம்மளால் ஒருத்தர் திருந்தினதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். எல்லா மனுஷனுமே நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. இப்போ நானே இருக்கேன்னு சொன்னால் நானும் ஒரு பாவியாகத்தான் இருக்கலாம், சரிங்களா? நான் ரொம்ப புனிதமானவன் பரிசுத்தமானவன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை பாவத்தோடும் பதட்டத்தோடும் ரத்தம் சிந்தக்கூடியவனாக மறதியால்னா தான் அல்லாஹ் படைச்சதாக சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த குணங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அதில் யார் நல்லவங்கன்னு கேட்டால் நம்மளுடைய அந்த பாவங்களை திருத்தி கொண்டு நல்லவங்களாக வாழணும்னு நினைக்கிறாங்கள்ல, அவங்க தான் வெற்றியாளர்கள், நல்லவர்கள். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசில் என்ன ஓட்டங்கள் எப்படி அந்த ஒரு டிவியோ ஒரு இதை பார்க்கும்போது அப்படி அந்த அலைகள் ஓடுதோ, அதே மாதிரி மனிதனுக்கு சூழ்நிலையை பொறுத்து சந்தர்ப்பங்களை பொறுத்து என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் நல்ல எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும். அந்த நேரத்தில் அந்த எண்ணங்களை வச்சு அது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அதை பயன்படுத்தி நம்ம கையாளுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிறந்தது. இதை மறந்துட்டு நம்ம ஒருக்கா என்ன செஞ்சிடோம்னா, நம்ம உள்ளத்தில் ஏற்படுற அந்த உணர்ச்சி வசத்தின் காரணமாக ஒரு நேரம் உணர்ச்சி வசப்பட்டோம். சொல்கிறாங்கல்ல, நான் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்ட்டு. அந்த கெட்ட எண்ணங்கள், கோபங்கள், இது மாதிரி விஷயங்களில் தன்னை மறந்து அப்படியே அடிக்ட் ஆகி அதில் உணர்ச்சி வசப்படும் போது அவன் தப்பானவன் ஆயிடுறான் தோழர்களே. பிறகு அவனை திருத்தி கொண்டு அவன் நல்லவன் ஆகிட்டா பிரச்சனை இல்லை, சரிங்களா? எப்போதுமே நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் வச்சுக்கணும். இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் தோழர்களே. மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கோபமாக இருக்கோம்னு வைங்களேன், அந்த கோபமாக இருக்கும்போது நம்மள்கிட்ட பழகின ஒருத்தர் பாய் அப்படின்னு நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பார். ஆனால் அந்த கோபத்தில் அடிக்டான அந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுங்களா? ஓ போயா, நானே கடுப்பாக இருக்கேன், பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு காட்டிடுவாங்க. அப்படி காட்டக்கூடாது நண்பர்களே. நமக்குள்ள பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் எப்போதும் போல் இந்த பாய் நல்லா பேசுவார் அப்படின்ட்டு பாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நம்ம பிரச்சனையை அவர் மேலே பண்ணுறது அது ஒரு பாவம் தோழர்களே, சரிங்களா? நம்மள்கிட்ட உள்ள அந்த கோபங்களை நம்ம அடைக்கிண்டு அவன் வர்றாரா, வாங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம், சரிங்க வாங்க நான் கொஞ்சம் மனசு சரியில்லை அப்புறம் பேசுகிறவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தன்மை. அடுத்து இன்னொன்று என்ன செய்வோம், ஒருத்தரை பிடிச்சிட்டா அப்படியே அவர் நடக்கிறது பேசுகிறது எல்லாம் அப்படியே பிடிக்கும் நம்ம மனசுக்கு. ஆனால் பிடிக்கலன்னு வைங்களேன், சும்மா யதார்த்தமாக தான் நடந்து வருவார். அவர் என்னமோ நடந்து வர்றது கூட நமக்கு பெரிய ஆபத்து மாதிரி தெரியும். ஆஹா என்னமோ பண்ண போகிறான்டா அப்படின்ட்டு. இது ஒரு மனித மனநிலை. அந்த உணர்ச்சிக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது நண்பர்களே, சிந்தித்து செயல்படணும், சரிங்களா? இப்படிப்பட்ட பல விஷயங்கள் மனம் சம்மந்தப்பட்டமானது இருக்குது நண்பர்களே. நம்ம யாருக்கிட்ட பழகினாலும் அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக வேண்டி மட்டும் பழகணும், அதுதான் நன்மை. ஒருபோதும் தீமை செய்திட விடுறது. அது மாதிரி நண்பர்களே, யாருக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு நன்மைக்காக வேண்டிய இருக்குமே தவிர அதுவும் அவர்களுக்கு தீமைக்கு ஆயிடக்கூடாது நண்பர்களே. உங்களை வெறுப்பவர்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள்.
அது கூட நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற நன்மைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. உங்களை நேசிப்பவர்களிடம் நீங்கள் நெருங்கி இருங்கள், அதுவும் அவர்களுக்கு உதவிதான். ஆக மொத்தம் எந்த விஷயத்திலையும் மற்றவர்களுக்கு நம்மளால் உதவி தான் இருக்க வேண்டியமே தவிர உகத்தெரியம் இருக்கக்கூடாது தோழர்களே. இந்த பண்போடு நானும் நீங்களும் வாழ இறைவன் உதவி செய்யட்டும். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தோழர்களே. இது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்கிறேன். நல்ல சிந்தனைகளை வளர்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.